Hi friends, வணக்கம். Hi ma. Hi. Hi Annie. Hi. Hi Krish. Hi. ஸோ சூப்பராக சாமி தரிசனம் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் டு முருகர். அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு 4 மணி நேரம் நிற்கிறதுக்கான சக்தியை கொடுத்து நம்ம நின்றோம்ல, அதுவே பெரிய விஷயம். கரெக்ட். ஸோ சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. எல்லாமே ஆழிக்கிணறு எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் முடித்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ போயிட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டோம். அனிக்குட்டி, ஸோ அனிக்குட்டி கிரிஷ் குட்டியும் ரெடி. ஹாய் கிரிஷ். அப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ரெடியாக இருக்குமா. ட்ரெஸ் கம்மி அம்மா பார்த்தீங்கன்னா சூப்பரான. எங்கம்மா வாங்கினேன் இந்த ட்ரெஸ்? சரி, அவங்க ஒரு இடம் வாங்கினா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. நீங்கள் இப்படிலாம் கேட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு என்னையே எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது ஆன்லைனில் தான் வாங்கினாங்க. ஆனால் இல்லை, அது ஓகே. ஆன்லைனில் என்ன ஸ்டோர்? ஓ ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சைஸ் பத்தலைன்னா ரீஃபண்ட் போடுவாங்களாம், டக்குன்னு வந்து எடுத்துப்பானா. ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா டக்குன்னு ரிட்டன் போட்டு வந்து எடுத்துப்பேன். அவனே வீட்டுக்கு வந்து எடுத்துப்பான். திருப்பி ஒழுங்காக ஒன்று காசு கொடுப்பான், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான். சூப்பர் சூப்பர். ஸோ நான் இது இந்த ஸ்டூலும் பேண்ட்டும் நான் லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து நம்ம போத்தீஸில் எடுத்தது தான். அப்புறம் ஊரில் இருந்து கொண்டு வந்த பேண்ட்டு. அவ்வளோதான், டன் ரெடி. ஸோ ரெடி அவுட்ஃபிட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு சாப்பிடலாம். அம்மா பாருங்களேன், அவங்க வந்து ட்ரெஸ்ஸும் வந்து ஷூ மேட்சிங்காக எங்கிட்டிங்க நடிக்கிறாங்க. பார்த்து அடிப்பட்டு போறீங்க. வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. அப் வா, வெயிட் ஓ. ஸோ இன்னும் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு நாங்கள் முடிவு பண்ணலை. பக்கத்துலேயே ஒரு இதில் இருக்குது, அங்கே போய் நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா வேற மாற்ற போகிறோம். கரெக்ட்மா? உள்ள போய் கேட்டா மெனுவில் கேட்டா இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அங்கே தான் போய் சாப்பிடலான்னு யோசிச்சிருக்கோம். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த ஹோட்டல் இதுக்கு சரி போய் கேட்டு தான் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே 2 இருக்குது. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் இருக்கு, போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். சரி, அங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு வந்தோம். திருப்பி வந்து ஆக்சுவலி கரெக்ட் அனி சொன்ன மாதிரி வெளியே சில்லுன்னு இருக்குள்ள ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏசியும் இருக்குது, ஏசி போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. அதனால நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏசி இருக்கிற மாதிரியே போய்க்கலாம். இப்போ தான் ரெஃப்ரெஷ்டாக சூப்பராக வந்திருக்கோம். திருப்பி போயிட்டு வேர்த்து கொட்டி சாப்பிட்டுட்டு முடியாது அப்படின்றதுனால ஆமாம், உள்ள பயங்கர ஹீட்டாக வேறு இருக்குது. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு உயிரே வந்துருக்கு எங்களுக்கு. காலையில் வந்து எங்கே வெயிலாக முடியாமல் இருந்தோம். இப்போ வந்துட்டு நார்மலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் அது போல மேடம், அது போலம்மா ஹோட்டல் தர்மா. ஓகே வாங்க, நாங்கள் வந்து அந்த ஹோட்டல் தர்மாஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அங்கே போகலான் இருக்கோம். ஹோப்ஃபுல்லி அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சைட் நாங்கள் வரவே இல்லை, இப்போதான் வரோம். இது வந்துட்டு லாட்ஜ். ஓகே, இட்ஸ் நாட் அ ரெஸ்டாரண்ட், இட்ஸ் அ லாட்ஜ். லான்ச் தான் இங்கே போட்டிருக்கு. லான்ச் ஏசிலாம் போட்டிருக்கு, அதுவும் ஏசி. அம்மா அவர் சொன்ன மாதிரி எங்கேயுமே ஏசி இல்லையோ இங்கே. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் தெரிஞ்சிட்டு இருந்தோங்க. எல்லா ஹோட்டலையும் தேடி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லைக் ஏசிலாம் இல்லவே இல்லை. ஏசிக்கு போகணுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்டோலாம் பிடிச்சி வேறு எங்கேனா போகணும்னு நினச்சேன். அம்மா போயிட்டு ஆட்டோக்காரங்களையும் கேட்டாங்க, அவங்களும் வந்து பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ரொம்ப தூரம் அலைய தேவையில்லை. இதுக்கு மேலே எங்களால் வந்து கூட்டத்தில் வந்து திரிய முடியலையா, தேடி சரி நம்ம ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இவங்க இருந்தாங்க, லைக் டிராஃபிக் போலீஸ். அவங்க கிட்ட கேட்கும் போது ஹோட்டல் காவேரி அப்படின்னு சொல்லி இதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த பேர் மறந்து போயிட்டேன். நான் வெளில போகும்போது காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஏசி இருக்குது. ஏசி ஆமாம், கரெக்டு போச்சுங்க. நாங்கள் ஏசின்னு தேடி சரி சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏசியாக இருக்குது. ஓப்பனாக இருக்குது. 3 ஏசி இருக்குது. 1 2 அங்கே பாருங்க, அந்த மாதிரி 3 ஏசி இருக்குது. சரி, அந்த காற்று இங்கே வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டோமா. ஆனால் கரண்ட்டு போச்சுனால அந்த ஏசி எங்களுக்கு இப்போ வரல.
அந்த ஏசி காற்றுலேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக வாழை இலை வச்சுட்டாங்க. வாழை இலைன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதுதான் வந்து பயங்கரமான ஒரு ஹைஜீனிக்காகவே. ஏன்னா வந்துட்டு இப்போ டிஸ்போசபிள் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் வந்து ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுலேயாவது வேக்ஸ் தடவி இருக்காங்க அது இதுன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வாழை இலையில பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பியூர் ஆர்கானிக். சூப்பராக நம்ம பாட்டு தண்ணி தெளித்து நம்ம வாழை இலையை நம்மளே க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு இந்த வாழை இலையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சுட சுட அதே மாதிரி தோசை வாங்கிட்டு தண்ணியை மட்டும் நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கணும், பிஸ்லரி யூஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, நமக்கு ஃபுட் பாய்சனிங் அது இதுன்னு ஆகவே ஆகாது. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வாழை இலை. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸோட இந்த மாதிரி நார்மல் சின்ன ஹோட்டலில் எப்போயுமே வந்து சுட சுட வந்து சேல் ஆகிட்டே இருக்குமா. ஸோ நமக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. ஃபுட்டு வந்து எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். சரி, ஓகேங்க. நான் வந்து வாழை இலைய கழுவியாச்சு. இப்போ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், அனி வந்து ஃபுல்லாக வந்து தோசை தோசை தான் கேட்டுட்ருந்தான். ஸோ அதனால் நாங்கள் தோசைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சட்னிஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி அதெல்லாம். அனி பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சட்னியும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவருக்கு சட்னிஸ் பிடிக்காது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா சட்னியும். அதுக்கப்புறம் சாம்பாரும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாம்பார் எடுத்துகிட்டு வந்தோடனே நான் கேட்டேன், கொஞ்சம் கிண்ணத்தில் வைக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஸோ தட் வந்துட்டு வாழை இலையில் வந்து வழிஞ்சி அப்படியே விழாமல் இருக்கும்ல, அதனால் நான் அதை மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஆனால் தெரியல, அவங்க எல்லாருக்குமே அப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேனா, ஸோ எப்படி அவங்க வைப்பாங்கன்னு தெரியல. ஸோ கப்ஸ் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் கப்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம லைக் டிஸ்போசபிள் பாட்டில்ஸ் கொண்டு வந்தனால டேரெக்டாக அதிலே குடிச்சிக்கலாம் அப்படின்னு ஓரம் வச்சுட்டேங்க. நெய் தோசை 3 கேட்டேன், 1 தான் வந்திருக்கு. யாரு பண்ணா? உனக்கா, அம்மாவுக்கா, அண்ணனுக்கா? 1 தான் இருக்கு. யார் கொடுத்தான்னு சொல்லி பாட்டிக்கு ஒரு தோசை இருக்கு. நெய் தோசை 3ல 1 தான் கிடைச்சிருக்கு. யார் கொடுக்குறா? நல்லா க்யூட்டாக வந்து எங்களோட கொஞ்ச நேரம் விளையாடினாரு. பசங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ தோசை வாங்கியிருக்கேன். கிறிஷும் அனிஷும் கீ தோசை. அதுக்கப்புறம் அம்மா வந்து பட்டர் தோசை. ஸோ அவ்வளோதான், சூப்பராக பயங்கர சூப்பராக இருந்தது. கீ தோசைனாலே வந்து கோன் வருது. நான் வந்து கோன் ரெக்வஸ்ட் பண்ணல, அவங்களே கோன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக சாம்பார் வந்து கிண்ணத்தில் கேட்டோம், அவங்க வந்து செப்பரேட்டாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து கேட்டேன், கொஞ்சம் கிண்ணத்தில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து சதீஷ் வந்து எங்களை வந்து ஆர்டர் பண்ண சொன்னார். நான் வந்து சாம்பார் அதிலே ஊற்றிட்டனால என்னுடைய இது வந்து தோசை வந்து சாகி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கிறிஸ்பியாக இருக்கிற தோசை தான் பிடிக்கும். உங்களுக்குலாம் என்ன மாதிரி தோசை பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய மைக் வந்து பயங்கர சொதப்பிடுச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜ் போட்டு பக்காவாக வச்சுருந்தேன். இருந்தாலும் பயங்கரமாக ஒரு சொதப்புனனால லைக் லிட்ரலி என்னுடைய வாய்ஸ் எல்லாமே போயிடுச்சு. தட்ஸ் ஓகே. நாங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் இந்த கார சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஷ்குட்டிக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்காது, அணிக்குட்டிக்கு வந்து கார சட்னி பிடிக்காது. ஏன்னா ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனால் வந்து கிறிஷ்குட்டின்னு நான் சொன்னேன், தயவுசெய்து கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு சொன்னேன். அவனும் வச்சுருந்தான். அவ்வளோதான், சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சாம்பார் பார்ட் மட்டும் கடன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் கிண்ணத்தில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டார் எங்கள் எல்லாருக்குமே. ஓகேங்க, நம்ம வந்துட்டு சாம்பார் நிஜமாக காரமே இல்லை. நீங்கள் திருச்செந்தூர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஹோட்டலு. நிஜமாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என்ன ரெஸ்டாரண்ட் நான் வெளில போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட்டு கைஸ் குட். வணக்கம் வணக்கம். நீ இந்த தோசை மட்டும் உள்ளே தள்ளிட்டு நான் கீழே வராமல் பார்த்துக்கோ. நிஜமாக நல்லா இருக்கு. ஆமாம், இங்கே நிஜமாக நாங்கள் இங்கே உட்காந்து வந்து எங்களுக்கு ஏசி காற்றே வருது. ஆனால் அங்கே வந்து சர்வர் வேறையா, இங்கேக்கான சர்வர் வேறையாமா. நெக்ஸ்ட் ஐட்டம் நாங்கள் இன்னொரு ஐட்டம் ஆர்டர் பண்ணுவோம். என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. சதீஷ் வந்து திருச்செந்தூரில் வந்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அதாவது மதுரை தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ். ஆக்சுவலி டீச்சு பரோட்டா நல்லா கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாரு. அதனால் நாங்கள் சொல்லிட்டு ஆக்சுவலி இங்கே அந்த பரோட்டா வாங்கிட்டு அன்னைக்கு வாங்கல 1 சென்ட் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே லைட்டாக ஒரு வாய் வச்சு ஸ்பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் பிளான் வச்சு பரோட்டா வந்துருச்சுங்க.
பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து எல்லாம் சண்டைக்கு வருவீங்க மதுரைக்காரங்களா இருந்தால். அது எப்படி நீங்கள் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம், மதுரையில் தானே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் மதுரைக்கு பக்கத்துலேயே இருக்கனால சென்னையோட கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் சொன்னார் சதீஷ். ஸோ 2 குருமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. 2 குருமா கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 2 பீஸ் வந்ததா. ஸோ நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். 2 குருமா என்னென்ன குருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை குருமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சன்னா கொண்டக்கடலை போட்டு அதில் ஒரு குருமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க இட விடவும். ஸோ நான் இது 3 குருமா நான் 3 சைட் டிஷ் எதிர்பார்க்கல. சரி ஓகே. மேலே இருக்க கிறிஸ்பி பார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யூசுவலாக எனக்கு வந்து நிறைய பேர் குருமாவை வந்து லைக் பரோட்டாவில் நல்லா ஊற வச்சு சாப்பிடுவீங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா லைக் எனக்கு கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் சாகியாக இருக்கிறது பிடிக்காது. ஆனால் தான் லைட்டாக மேலாக்க மாத்திரம் ஊற்றிட்டு அந்த மேலே இருக்க கிறிஸ்பி பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதில் அந்த பரோட்டாவை தொட்டுட்டு சாப்பிட்ற சுகம் இருக்குல்ல, என்னுடைய ஃபேவரட் இதுதான். அதே மாதிரி இதோட சேர்ந்து நான் லைட்டாக வந்து அந்த தயிர் பச்சடியில் இருக்க வெங்காயத்தையும் வச்சுப்பேன். ஸோ அதனுடைய க்ரன்ச்சினஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மோர் தென் லைக் இந்த ரெட் குருமா எனக்கு வெள்ளை குருமா ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதே தான் அப்படின்ட்டு. பக்கெட் டெஸ்ட்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றோம். திருச்செந்தூரில் வந்துட்டு இப்போ தான் நம்ம முதல்ல சாப்பிட்றோம். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் அந்த அண்ணா கிட்ட நாங்கள் வந்துட்டு சிக்கன் தட்டை ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க அவங்க. சூப்பர், நல்லா குருமா கிருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் வந்து பெருக்கே சாப்பிட முடியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஜிகர் தண்டா வந்துடுச்சு. நாங்கள் சென்னை இந்தியா ட்ரிப் வந்து ஜிகர் தண்டா இன்னும் சாப்பிடவே இல்லையா. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஓகே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே போர்டே போட்டிருந்தாங்க ஜிகர் தண்டான்னு சொல்லிட்டு. தெரியல இந்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் இதுக்கும் மதுரைக்காரங்களாக தான் சண்டைக்கு வருவீங்க, ஜிகர் தண்டா மதுரையில் தான்டா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி சென்னையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் தானே திருச்செந்தூர் இருக்குது. ஸோ அதனால் ஜிகர் தண்டா ஃபஸ்ட்டு 2 ஆர்டர் பண்ணி நம்ம ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கர சூப்பராக இருந்தது. என்னென்னா எங்களுக்கு எப்போவுமே ஃபலூடா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஜிகர் தண்டாவில் வந்து கலரு அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் மேலே போட்டு லைக் ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட சொல்லி இன்னும் 2 ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆளுக்கு எல்லாருமே ஒன்று குடிச்சிக்கலான்னு. அனி சாப்பிட்டுட்டு நான் கேப் விட்டுட்டே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால். ஸோ அதே மாதிரி இந்த ஜிகர் தண்டாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷப்னு இப்போ ஆயிட்டதுனால நாங்கள் நிஜமாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். சரி ஓகேங்க, நம்ம இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மாக்கும் மனுஷுக்கும் கூட வந்து அடிச்சு நான் உண்மையை சொல்லணும்னா நான் இன்னொரு ஜிகர் தண்டாவே வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த டெம்பிள் ட்ரிப்புக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் சுவாமிக்கு வந்து முடி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல் மொட்டை அடிக்கல, கொஞ்சமாக முடி இது பண்ணிவிட்டு இனிமேல் ஊருக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளான். சரி ஓகேங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் முடிச்சிட்டேன். அந்த உள்ளுக்குள்ளே பரோட்டா போர்ஷன் எல்லாம் முடிக்க முடியல, ஏன்னா வயிறு பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்களுக்கு பின்னாடி வந்து எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு பின்னாடி 2 பேர் நின்றுட்டு அம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் அதான் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு பில்லை வாங்கிட்டு நம்ம பே பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா அவங்களும் வந்து பசியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இடம் கிடைக்காம நின்றுட்டுருக்காங்க. அதுவும் கோவிலுக்கு தரிசனம் போயிட்டு நேராக வந்துட்டுருக்காங்களா. சரி சீக்கிரம் கடகடன்னு சாப்பிட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் எங்களுடைய டோட்டல் பில். எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் ஆச்சு. விலைவாசி நிஜமாக அதிகமாக தான் ஆயிடுச்சு. முதல்ல நான் இதே மாதிரி யுஎஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மி தான். எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு $9 கிட்ட தான். நமக்கு செம்ம கம்மி தான். ஆனால் நம்ம இந்தியாவிலேயே இருக்கிறாங்க அப்படின்னாலுமே விலை அதிகமாக தான் இருக்க மாதிரி, முதல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போல்லாம் மேபி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கேஸ் தட்டுப்பாடு அது இதுனா அதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு சர்வ் பண்ண வரும் அப்படியே கிளம்பிட்டாரு. பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான். நாங்கள் சும்மா இந்த ரோட்டில் வந்து ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா நாளைக்கு காலையில் விடிய காத்தால 3:30 மணிக்கு எழுந்துக்கணுங்க. ஏன்னா ட்ரெயின் வந்துட்டு சீக்கிரம் வரப்போது. இன்னொன்று நாங்கள் வேற போய் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். மார்க்கெட்டிங் மேனேஜர் அம்மா தான். அம்மா வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுடைய சேனலை வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பனை வெல்லம், பனகற்கண்டு,
சில்லு கருப்பட்டி பஞ்சாமிர்தம். நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோருக்கு வந்திருக்கோம் பஞ்சாமிர்தம் வாங்கிறதுக்கு. இது என்னது இது? கிரிஷ் இங்கே வந்து பாருங்க, இதுதான் கருப்பட்டி. இது என்னது கருப்பட்டியா? ஓகே, கருப்பட்டினா லைக் கைண்ட் ஆஃப் சுகர், பாம் சுகர் இல்லை? பாம் சுகர் தானே? இல்லை இல்லை, ஐயா பாருங்களா, அழகா இருக்குல்ல சுவாமி. எங்க அப்ப பேபியா? நல்லா இருக்கு. ஆஹா, எனக்கு அம்மா நல்லா இருக்குடா. நான் ஏய் ஆயிடுறேன். ஐயா என்னடா நீ you want any? like 5 times. இதேதான் வேணுமாமா? இங்கே இருக்க ஒரு கடையில் வந்துட்டு நம்ம யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக லைக் இந்த இஞ்சி கருப்பட்டி, அதுக்கப்புறம் சுக்கு கருப்பட்டி, அது எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இது எப்படின்னா ஹாட் வாட்டரில் சும்மா கொதிக்க விட்டு வடிகட்டி குடித்தாலே போதும். லைக் நமக்கு அந்த இஞ்சி ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்க்கல, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் வாசனை ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகேங்க, அவ்வளோதான் வாங்கிட்டு இதோட நாளைக்கு மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஸோ நாங்கள் ரெடி ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே கிளம்பி போட்டு அதே மாதிரி தான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. அனியும் ரெடியாக தான் இருக்கான். ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு உள்ளே போய் பூந்துட்டு படுத்துட்ருக்காரு. கீழே கேப் டிரைவரும் வெயிட் பண்ணுறேன். அனி, நான், கிரிஷ், அனிஷ் எல்லாம் ரெடி. அவ்வளோதான். டிரைவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவர் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப் டிரைவர் கிளம்பலாம். நீமா வா, நீமா எழுந்துருவா, செருப்புடுவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு இருக்குதுங்க. நான் இப்போ தான் இதையே பார்க்குறேன். இல்லைன்னா நேற்று இதுலேயும் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாரு. ஆமாடா, பட்ஸ் ஓகே இல்லை, நம்ம வெளில போய் வெயிலில் இது சாப்பிட்றதுக்கு இங்கே ஆர்டர் பண்ணி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ருக்கலாம்ல. நல்லா இருக்காதுல்ல, அதுதான் எங்களுக்கு தெரியல நல்லா இருக்குமான்னு. சரி ஓகே, கிளம்பலாம். இது கூட இருக்கு. எல்லாம் கோவில் முடிச்சுட்டு வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்களோ, அதான் நான்வெஜ் இருக்கா என்னன்னு தெரில. சரி ஓகே, கிளம்பலாமா? இதோட நம்ம வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். பாய் சந்து. அனி ஸ்டாப் இட். ஆமா, விஷயம் தான் சொல்கிறான். டெம்பிள் நல்லா இருந்துச்சான். ட்ரெயின் ரொம்ப இருந்தது. பீச் தூரக்க இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துதான். கிட்ட போய் பார்க்குறது பயங்கர பொல்யூட்டட். எஸ், கரெக்டு. எல்லாரும் வந்துட்டு குப்பை போடுறத வந்து நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராகிடும் பீச்சும். இருக்குமா இருக்குமா இருக்குமா. அம்மா இதை ஓம் பேக்கில் வச்சுக்கிறியா? அப்புறம் வந்து வாங்கி எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆமாம்மா, பெரிய பாட்டிலும் இருக்கிறது, என் பேக்ல சின்னதும் இருக்கு. ஆஹா, நாங்க திருநெல்வேலி வந்தாச்சு. டைம் வந்துட்டு 9:15 ஆகுது. வா, Amma would I want a photo yet to go. When the brothers and sisters, when the brother and sister. ஸோ மணி வந்துட்டு அதான் 5:30, 5:40 கிட்ட இருக்குமா? சாரி 5:20 ஆமா, மணி 5:20 இருக்குமா? நம்ம ஏர்லியராக நம்ம ½ an hour தான் ஏர்லியராக நினச்சோம். பட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஏர்லியராகவே வந்துட்டோம். செம்ம ரஷ், விடிய காத்தால மாதிரியா இருக்கு. வந்துட்டு சென்னை போனவே இல்லை. ஆமா, மெதிச்சிட போறேன் மெதிச்சுன்னா லபக்குன்னு கடிச்சிடும். அதெல்லாம் இவன் வேற ரோட்ல இருக்கிற எல்லா நாயும் வந்து ரசிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு நாய் தான் சாமி மாதிரி கொட்டாய் வீடுதான் அப்படின்னு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 சதீஷ் வந்து கால் பண்ணி சொன்னாரு.